ஏன் இப்போ அந்த ஆடியோ வெளியிடணும்? கட்சி கட்டுப்பாடு இன்னைக்கு ஆனந்த் கையில் தான் இருக்குது. அந்த ஆடியோவில் பேசப்பட்டது என்னன்னா, விஜய் வந்து முன்னாடி இருந்தாலும் பின்னாடி மொத்தமாக ஆட்டி வச்சு எல்லாத்தையும் வழி நடத்துறதுங்கிறது புஷி ஆனந்த் தானா? தாவேகா கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று பழையூரில் கூடியிருக்கிறது. பரபரப்பான இந்த சூழ்நிலையில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயோடைய தாவேகா கட்சி எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கிறது பார்ப்போம். வணக்கம் துரை. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு தாவேகா கட்சி ஆரம்பிச்சு. ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் அரசியலுக்கு வர போகிறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்ப வருஷமாக இருந்தது. அது கடந்த ஆண்டு வந்து கட்சியாக அறிவித்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு நடத்தி தன்னோட கொள்கை எல்லாத்தையுமே விளக்கியிருந்தாங்க. அதுலேருந்து தொடர்ந்து வந்து தாவேகாவுடைய இந்த கட்சி இயங்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி மாவட்ட நிர்வாகிகளுக்கான கூட்டம் இன்றைக்கி வந்து நடந்துட்டு இருக்குது. பனையூரில் வந்து தாவேகாவோட தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஒரு வருஷம் ஆச்சு. இந்த நிர்வாகிகள் போடலை. இதுவே ஒரு பெரிய விமர்சனமாக வைக்கப்பட்டிருந்தது. மற்ற எதிர்கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள் சோர்வடைஞ்ச ஒரு கூட்டம் மாதிரி இல்லை ஒரு குழு மாதிரி ஒரு அரசியல் கட்சி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இது ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி தான் சொல்கிறேன். இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ தீவிரமாக இயங்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறம் வரைக்கும் ரொம்பவே ஒரு மாதிரியான ஃபோர்ஸில் தான் தாவேகா. ஆனால் இன்னைக்கு வைக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீட்டுக்கு அப்புறமா விஜய் வந்து எங்கே போனாருன்னே தெரியலை, அதை பற்றின எந்த ஒரு அறிக்கையுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பனையூர் கூப்பிட்டு வச்சு தான் நிதி கூட கொடுக்குறாரு, வெளியில் கூட வர்றது இல்லை. ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு எதுலையுமே பொறுப்பு இல்லாமல் எப்படி சொல்கிறது, கண்டுக்காம அப்படி மேல் பட்டும் படாம தான் இருக்காப்புல. அறிக்கை வெளியில கட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல அறிக்கை வெளியான ஒரு அரசியலாக தான் மாறி இருக்குது. அது விஜயும் விதிவிலக்கு இல்லை. கண்டிப்பா. ஏன்னா பல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு ஒரு சில இதுக்கு மட்டும் அவர்களுடைய அரசியல் தேவைக்காக இருந்தால் மட்டும் போராட்டத்தை முன்னெடுக்கிறது, அப்படி இல்லைன்னா வெறும் அறிக்கையோட நிறுத்திக்கிறது. அது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களும் அதுதான் தொடர்ந்து பண்ணக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு போராட்ட வடிவங்கள் மாறுபட்டதாக இருக்குது. டெல்லியில் மாரி இங்கே யாரும் இங்கே போராட்டம் பண்ணுறதில்ல. அந்த விவசாயிகள் போராட்டம் மாதிரி இங்கே யாருமே பண்ணுறது கிடையாது. தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் மாதக்கணக்கில் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அன்னைக்கான தேவை காலையில் போகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, கைதாகி ஒரு மண்டபத்தில் இருக்கிறாங்க, மதியம் நல்லா சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டு வெளியில் வந்துடுறாங்க. பேருக்கு ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இதாக தான் போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மாறினதுனால இதுவும் அந்த நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஒரு அறிக்கை இந்த இதோட சுருங்கி போய் இப்படியாக தான் இருக்குது. போராட்ட வடிவங்கள் மாறப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் இன்னையோட நிலைமையாக இருக்குது. அதுக்கு விஜயும் விதிவிலக்கல்ல. அவர் அதேமாரி தான் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கான அறிக்கை விடுறது, ட்விட்டரில் வந்து தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறது, இதோடு நிறுத்திக்கிறாரு. ஸோ இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வந்து பனையூரில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. எதுக்காகனா அடுத்த மாவட்ட தலைவர்கள் யார் போகிறது, மாவட்ட செயலாளர்கள் யாரை நியமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ சாதாரண ஒரு கட்சியில் இருக்கும்போது இப்போ பாரம்பரியமான திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளில் கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை யார் நியமிக்கலாம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய போட்டி இருக்கும். நீயா நானா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போது ஒரு மாற்றம். அதே நேரத்தில் தொடர்ந்து தன்னோட சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு ஃபேஸ் கொண்ட ஒரு விஜய் மாதிரியான நபர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அவருக்கு கிட்டத்தட்ட ரசிகர்கள் பட்டாளம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் எக்கச்சக்கமான பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நிர்வாகிகளில் வந்துட்டு சில பொறுப்பு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்லை மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் இல்லை அந்த கீழே ஒன்றிய அளவிலையும் இந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ கட்சியாக மாற்றிய பிறகு அவர்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்குதா? இவர்களை வந்து அந்த மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளர் நியமித்தா கட்சியை வந்து வழிநடத்தி எடுத்துகிட்டு வருவாங்களா? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பேசுவாங்களா? அப்படிங்கிறதுலாமே ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள், அரசியல் புரிதலோடு வரக்கூடியவங்க, அரசியலை பற்றி தெரிந்தவர்கள், அந்த அரசியல் களத்தில் நின்று செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் புதிதாக கட்சியில் இணையும் போது அவர்களுக்கு பொறுப்பு வழங்கலாமா? இப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியில் தான் வந்து இத்தனை மாத காலமாக நிர்வாகிகள் பட்டியலை ஒரு போடலாமா வேணாமா அப்படிங்கிறதுல யாரெல்லாம் அந்த நிர்வாகிகளை போடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றமாக இருக்கும்போது ஒரு இது மாவட்டத்தில் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், 1000 பேருக்கு பொறுப்பு கொடுத்துடலாம். ஆனால் ஒரு கட்சியாக மாற்றும் போது அப்படி கொடுக்க முடியுமா?
அணிகள் பல இருந்தாலுமே அதுக்கு யார் சரியான நபராக இருப்பாங்க அப்படிங்கிறது தேர்வு செய்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் 236 தொகுதிகள் இருக்குது. அந்த 236 தொகுதிக்குமே இந்த மாதிரியான ஒரு நிர்வாகிகளை நியமிக்கும் போது, மாவட்ட தலைவர்கள் நியமிக்கும் போது, அது அந்த கட்சிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உரிய நபராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இது பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ காலம் ஆணுச்சு அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதுவுமே கூட இப்போ எப்படின்னா அந்த மாவட்டம் பிரிக்கிறது, அதேமாரி அங்கே இருக்க அந்த ஒன்றியங்கள் பிரிக்கிறது, அப்புறம் இந்த இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் இல்லை இந்திய அரசியலே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாவட்ட தலைவராக போடுறது, இல்லை அந்த கீழே இருக்க ஒன்றிய தலைவராக போடுறது, கிளை தலைவராக போடுறது, அப்படி பார்க்கும்போது என்னென்னா இந்திய சமூகம் ஒரு சாதிய கட்டமைப்போட இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அந்த சாதிய கட்டமைப்போட சமூகமாக இருக்கும்போது அங்கே யார் பெரும்பான்மையாரோ இருக்காங்களோ அவர்கள் தான் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவராக இருக்கார், மாவட்ட செயலர் இருக்காருன்னா அங்கே யார் ஒரு பெரும்பான்மை ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்களோ அவங்கள போடுவாங்க. இல்லை 2 பெரும்பான்மை சமூகமாக இருந்தால் அங்கே வந்து ஒரு யார் அங்கே வந்து நியூட்ரலாக ஒரு சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை போடுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே பாணி தான் விஜய் அவர்களும் கையில் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ காலம் தாமதமாகுது. ஸோ இப்போ விஜய் ஏற்கனவே மன்றத்தில் இருக்கிறவர்களையே அந்த தலைவராக நியமிக்கிறதா, இல்லை வெளியிலேருந்து வந்தவர்களாக போடுறதா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்கல்ல, இத்தனை வருஷம் நான் வந்து கட்சியில் மன்றத்தில் விஜய்க்காக உழைச்சிருக்கேன், அப்போ எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அப்படிங்கிற போது அவர்களை சில சமாதானப்படுத்த வேண்டிய நிலையம் இருக்குது, போக்கு இருக்குது. கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ தாமதமாகி அந்த நிர்வாகிகள் போடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த நிர்வாகிகளும் கூட இந்த ஜனவரி மாத இறுதியிலையோ அல்லது பிப்ரவரி மாதம் முதல்ல போடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதுக்கிடையில் நேற்று வந்து ஆரோக்கியசாமி அவருடைய ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. இதில் வந்து புஷி ஆனந்த் மேலே மிகப்பெரிய ஒரு புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு. விஜயோட பேச்சை கூட வந்து கேட்கறதில்ல அவரோட ஆனந்த் அவர்கள். இப்படியான ரொம்ப சர்ச்சைகளுக்கு இடையில பரபரப்பாக தான் இருந்துகிட்டே இருக்கு. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஒரு பார்வை வந்து உங்களுக்கு எப்படி? அது உள்ளக்க வந்து விஜய் வந்து முன்னாடி இருந்தாலும் பின்னாடி மொத்தமாக ஆட்டி வச்சு எல்லாத்தையும் வழி நடத்துறதுங்கிறது புஷி ஆனந்த் தானா? கட்சியோட கட்டமைப்பு, இந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள் போடுறது, இது கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது புதுவை ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி இந்த டீம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போடலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவருக்கு தான் கிட்டத்தட்ட வந்து மன்றத்தில் யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்க, அவர் தொடர்ந்து மன்ற தலைவராகவும் அந்த விஜயோடைய பயணிச்சதுனால அவர், அப்புறம் கூட இருக்க அந்த வெங்கட்ராமன் பொருளாளர், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி யாரெல்லாம் எடுத்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போடுறதுக்கான ஒரு இதுதான் இவ்வளோ காலதாமதமானுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா விஜய்க்கு அடுத்து அவர் தான் அதிக முகமாக தெரியப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி பேசப்பட்டதாக அந்த ஆடியோ வெளியில் வந்திருந்தது. இப்போ என்னன்னா ஜான் ஆரோக்கியசாமி யார் அப்படிங்கிற இங்கே ஒரு கேள்வி வரும். ஜான் ஆரோக்கியசாமி யாருங்கிறது யாருன்னா 2016 தேர்தலில் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு கோட்டை முன் வச்சு பாமகக்கு வேலை பார்த்த ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் அவர் தான். அதுக்கடுத்து வந்து மகாராஷ்டிராவில் சில கட்சிகளுக்கு வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் திரு சீமான் அவர்களுக்கு, அப்புறம் அதிமுக இருக்க சில முக்கிய இப்போ இருக்க முக்கிய நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே தேர்தலுக்காக வேலை பார்த்து ஆலோசனை வழங்கினவர் தான் திரு ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஆடியோ 2 நாளைக்கு முன்னாடி வெளியாகுது. இந்த ஆடியோவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து புதுவை ஆனந்த முழுக்க விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆடியோவாக தான் இருந்திருக்குது. அந்த ஆடியோவில் பேசப்பட்டது என்னன்னா, இவர் தான் இந்த கட்சியோட முகமாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு, இவர் தான் இங்கே வந்து முழு கட்டுப்பாடோடு இருக்கிறாரு, அவர் சில நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் விமர்சனமாக வச்சு அவர் மேலான குற்றச்சாட்டு வச்சு பேசப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி 2% தான் வருது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதில் என்னன்னா, நம்ம அவங்க தரப்பில் விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த தாவேக்கா தரப்பில் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வெளியாக இருக்குது, இப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல்னா, இந்த ஆடியோ பேசி கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்குது. அதாவது மாநாட்டுக்கு முன்னாடி பேசிய ஒரு ஆடியோ தான் இது. இப்போ பேசின ஆடியோ கிடையாது, சமீபத்தில் பேசின ஆடியோ கிடையாது. மாநாட்டுக்கு முன்னாடி பேசின ஆடியோ தான் அந்த ஆடியோ. இப்போ ஏன் அது வெளியாகி இருக்குதுன்னா, இப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் அவர்களை நியமிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வெளியிட்டால் அங்கே சில குழப்பங்கள் ஏற்படலாம், சில அதிருப்திகள் உருவாகலாம், அந்த கட்சியிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஷேக் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தற்போது இந்த ஆடியோ வெளியிட்டிருக்கிறதாக தாவேக்கா தரப்பிலிருந்து சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி பேசினாடியோ ஏன் இப்போ வருது அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி.
அதுக்கு பிறகு வந்து நம்ம தாவேக்கா நிர்வாகிகள் சிலர்ட்டெல்லாம் பேசும்போது ஜான் இப்படி பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை கேட்கும்போது அவர் வைத்திருக்க அந்த விமர்சனம், கட்சி இன்னும் கட்டுமானமாக இல்லை, இன்னும் அந்த கட்டுமானத்தை உருவாக்கல, அப்படி எல்லாமே அவர் இன்னும் வரைக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அது வந்து ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தலை, அது இன்னும் வந்து இன்னும் வேகப்படுத்த வேணும் வேலையேங்கிறது, அது அவர் இன்னும் வரைக்கும் அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது அதை வந்து மறுக்கிறாங்க, அந்த கட்சிக்காரங்களே நிர்வாகிகளே மறுக்கிறாங்க. ஏன்னா அவர் எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசும்போது இவ்வளோ வாக்கு சதவீதம் சொன்னது கிடையாது. எப்போயுமே ஒரு 2 இலக்க வாக்கு சதவீதத்தை வச்சு தான் எங்கள்கிட்ட பேசியிருந்திருக்காரு. ஆனால் இது வந்து 2% அவர் சொல்லியிருக்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையதாக தெரியல. அவர் பேசியிருக்க விஷயங்கள் வந்துட்டு பல விஷயங்கள் இன்னமும் உடன்பட்டு தான் நிற்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒருவேளை ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக மாற்றப்பட்டு ஆடியோ பேசலாம் பாதி உண்மை இருக்குதுங்கிறாங்க. ஆனால் பாதி வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக மாற்றப்பட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்கள்ட்ட ஒரு சந்தேகமும் அவங்கள்ட்ட இருக்கதான் செய்யுது. அந்த இந்த ஏஐங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆமாம் பெரிய எல்லாத்துக்குமே ஒரு சாதகமாக இருக்குது. ஆமாம். ஸோ அந்த ஒரு சூழலில் தான் ஏன் இப்போ அந்த ஆடியோ வெளியிடணும், பல மாதங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஆடியோ ஏன் இப்போ வெளியிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு கேள்வி ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ மாவட்ட நிர்வாகிகள் போடுவாங்க, நல்லா வலுவாக இருக்காங்க, ஃபோர்ஸாக இருக்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள். அடுத்த நிர்வாகிகள் இணைக்கு போடல ஒன்னே போடல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வரும். அதை யார் அறுவடை பண்ண போகிறா, அந்த நிர்வாகிகளை யார் எடுத்துகிட்டு போகிறா, அதுக்காக இப்போ தற்போது வெளியிட்டப்பட்டிருக்குதா? கவன ஈர்ப்பா இருக்கலாமா? இது கவன ஈர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான். ஏன்னா இத்தனை குழப்பம், ஏன்னா கட்சியோட கட்டமைப்பை வந்து இவ்வளோ வந்து பொறுப்பாளர்கள் போடுறதுலேருந்து நியமிக்கிறதுலேருந்து யார் யார் வரணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி பேசி எல்லாம் இது பண்ணிட்டு வர்றது. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி கட்சி கட்டுப்பாடு இன்றைக்கி ஆனந்த் கையில் தான் இருக்குது. ஏன்னா விஜய் வந்துட்டு மேலே தலைவராக இருந்து அது செயல்பட்டு இருந்தாலுமே இந்த நிர்வாகிகள் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் கட்சிக்கு ஆட்களை இணைப்பது, அப்புறம் பொருளாதார ரீதியாக வந்து கட்சிக்கான நிதி வசூல் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து ஆனந்த் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இந்த குழப்பத்து மூலியமாக அங்கிருந்து அதிருப்தியில் வெளியில் போகும் நபர்களை அறுவடை செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிறது தான் தாவேக்கா தரப்பிலிருந்து அதிகமாக குரலாக எழுது. இன்று பனையூரில் கூடியிருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா தான் எது சரி, எது தப்பு, எது உண்மை, இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். பார்ப்போம்.